கிட்ட இருந்து இவளை காப்பாத்துறதே பொழப்பா போச்சு. வாடி. எங்கங்க? ஜாங்கிரி சொல்ல வாடி. அடிச்சு விடுங்க. நேரம் கட்ட நேரம். உள்ள வாடி. ஓ விடுங்க வர. சரியான இவரு. படம் பார்த்துக்கு இருக்கும்போது கரண்ட் கட் ஆகி போச்சையா? எப்ப? நேத்து சொன்னேன் நீ பாயா. அம்மா ஏதாவது கேட்டுக்கு போ கேளுங்க. இது ஆடி மாசமாச்சே. எவனும் கல்யாணம் கழிச்சு வைக்க மாட்டான். இவனுக்கு மட்டும் எப்படி ஜாங்கிரி சுட ஆறு கிடைச்சது என்னன்னு பார்ப்போம். இதான் ஜாங்கிரி சுடுறதா? அப்புறம் பத்மா பாவாடை எங்க? பாவாடை சாமி எங்க? அவனே சொல்லிக்கிறவனே 2 மாசமா மாப்பிள்ள கூட இல்லைங்கிறது எனக்கு தெரியும். போடா குத்தி குடல உரிடுவேன் போடா. பாவாடையே இவ்வளவு பவரா இருக்கானா அப்ப ஊருக்காரங்க எவ்வளவு கடுப்பா இருப்பாங்க. டேய் பாவாடை, நீனா என்னைய பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. கூடிய சீக்கிரம் என் மாப்பிள்ளையிட்ட சேர்ந்து அப்புறம் உன்னை என்ன பண்றது? யாருக்கிட்ட? இல்ல ஏண்டா ஏ பாலானா நொப்பேந்துல்ல நைட்டானா ஓந்துல்ல ஏண்டா அப்படி பண்றீங்க? கல்யாணம் காட்சி ஆகாம இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. ஏண்டா அப்படி பண்ணி தொலைறீங்க? எங்க அக்கா எதுவும் பேசாத வா மாமா. என்னடா வா சொல்ற. என்னடா? இன்னைக்கு கங்காவை பாம்பு கடிச்சிருச்சு மாமா. ஐயோ அப்புறம்? அப்புறம் என்ன, பச்சளை கொடுத்து காப்பாத்திட்டேன். ராத்திரி முழுக்க தூங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, அது அவ செத்து போன மாதிரி கனவு வந்துச்சு மாமா. வா போய் பார்த்துட்டு வந்துடுவோம். போடப்படா போக்கத்த வயல. பச்சளை கொடுத்துருக்க, தூங்க கூடாதுன்னு சொல்லியிருக்க. அதை மீறி அவ எப்படி தூங்குவா? அப்படி தூங்குனா கூட அவ ஆத்தாவை பாத்துக்க மாட்டாளா? அவங்க ஆத்தா அப்பனுக்கு சொல்லியிருக்க மாட்டான் மாமா. என்னடா சொல்ற? விவரமான இடத்துல இல்ல மாப்பிள்ள அடிச்சிருக்கு. இதை எப்படி அவ அப்பயாத்தாள்கிட்ட சொல்லுவா? ஏன் மாப்பிள்ள இவளை சொல்லியே அவ தூங்குனானா இருந்தானா செத்தான? வா மாமா. கோவக்கார பயவலியாவில் இருக்கு. ஓட்டுற வேண்டிய சட்டைய கிளம்புடா பொண்ணுமணி. எப்படி மாமா உள்ள போறது? காதலிச்சா மட்டும் பத்தாதுடா, கடுவு அளவுக்காச்சும் மூளை வேணும். மாமி எப்படி ஜம்ப் பண்றவங்க பாரு, அதவே ஃபாலோ பண்ணு. சரி மாமா. ஆமா. மாப்பிள்ள நாயிடா. ஐயோ நல்ல வேலை மாமா, நாய் நீ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. நான் எங்கடா கூட்டிட்டு போறேன்? அதான் நீ ஓடிட்டு போகுது. நீ உன்னை காப்பாத்திக்க மாமா, நான் என் ஆளை காப்பாத்தணும். இப்பதானே கடை திறந்தேன், இன்னும் போனி கூட ஆகலனே. போனி ஆவலையா? எவ்வளோ இது? 2 ரூபானே. நல்ல கைராசினே. போனி ஆயிடுச்சுல? ஆயிடுச்சுனே. ஏறா மாமல. காசுலனே. காசுல இருந்து பாக்கெட்ல கை வச்சு மடிக்கிறேன். சரக்கு வாங்குற காசுல. அண்ணா சரக்கு வாங்குற காசுல. அண்ணா சரக்கு வாங்குற காசுல. காலங்காத்தாலே சரக்கு அடிக்கணுமா? அந்த சரக்கு இல்லனே. நம்மளே ஆஃப்ல ஆளுக்கு 90 போட்டு தான் வந்திருக்கோம். மீதி 90 என்னாச்சு? அது அப்புறம் சைடிஸ் இருக்கா? இந்த ஊரே வச்சு. டேய். டேய். சேகர்னா பயம் இருக்குடா. போ போயிட்டே இரு. காசை புடிக்கிட்டு அடிச்சிட்டு போறாங்க. நீங்க வெட்கு சொந்தல சாவ போறீங்க. அண்ணே, எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா போட்டு கொடுங்கண்ணே. வேலையா? நீ பாக்கலங்க வேலை இல்ல, போயிட்டு வா. எந்த வேலை கொடுத்தாலும் ஒழுங்கா செய்வேண்ணே. தொல்லை பண்ணி தூக்கத்தை கெடுத்து வேலை இல்ல போப்பா. நீ நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை கெடுத்துட்டான். முனியுமா? வேணாம் தம்பி, கேள்வி மோசமானவ. அண்ணே, நாங்கெல்லாம் நாசாத்துறதுக்கு முன்னாடியே 4 கொலை பண்றவங்க. எங்க கிட்டயாவா? அப்படியா? சரி போ.
என் கை மாமூல் கொடு. என்னடா வேணாம்? மாமூல் கொடு. வேர்க்கடலை அதெல்லாம் வேணாம், மாமூல் கொடு கேள்வி. கடலை வேணுமா? மாமூல் கொடு. கிட்ட வாடா. மாமூல் கொடு கேள்வி. அந்த மொத்த கொட்டையா வேணும்? இல்லடா போ. ஐயா நாத்தடா பாபா. இந்த குண்டு போட்டா கூட பொழைச்சிடலாம். இந்த முனியம்மா குசு போட்டா இதுதான் கதி. கிளம்பு. இன்னும் நீ போலியா? என்ன வேலை கொடுத்தாலும் ஒழுங்கா செய்வேன். வேலை இல்லைங்கிற அப்புறம் எப்படி ஒழுங்கா செய்வ? ஏய், என்ன உள்ள வந்தாதான் மாமூல் குப்பியா நீ? அண்ணே கவனிக்கலண்ணே. என்ன எங்க நிக்கிறீங்க? அண்ணன்டா. காய்கறி வாங்கிட்டு போலான்னு வந்தோம்னே. தங்கச்சி நோட்டு வாங்க வந்தானே. சரிண்ணே வரேண்ணே. சேகர் மறுபடியும் சேதாரம்லாம் தப்பிச்சிட்டான்டா. என்ன திடீர்னு இப்படி பம்புறாங்க? அண்ணே எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கண்ணே. என் தம்பி அவனுங்களே ஊர் அடிச்சு உரையில ஓடுறவங்க உன்னை கண்டு ஓட்ட ஓடுறாங்களே, நீ யாரு? அதை விடுங்கண்ணே, வேலை கொடுங்கண்ணே. சரி, இதுக்கு மேல விசாரிக்க தேவையில்லை. வரதுல ஏதாவது தரேன், வேலையை பாரு. சரிங்கண்ணே, சந்தோஷம். சரிப்பா, சரி, வேலை பாரு. டேய் தம்பி. அண்ணே என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்களுக்காவது மெக்கானிக் வேலை தெரியுமாண்ணே? எது? இல்ல எனக்கு எதுவும் தெரியாது, ஓனருக்கு ஒண்ணுமே தெரியாது. அதான் அந்த வேலையில சொல்ல மாட்டேன். யார் அது? சொப்பன சுந்தரி. கதையை மாத்தி விட்ட வேண்டியதான். மாமா சுந்தரி, சொப்பன சுந்தரி. மாமா சுந்தரி, சொப்பன சுந்தரி. எப்ப மாமா ஜெயில இருந்து வந்த? நேத்தா வந்தேன். என் முறை பண்ண உன்னை தேடி ஊரா அலைஞ்சேன். கடைசியில இந்த குடிசையில வச்சா உன்னை பார்க்கணும். சுந்தரி. ஆமா, இவன் யாரு? என் புருஷன். புருஷனா? அதையே இவன் லேட்டா சொல்ற. லேட் மேரேஜ் மாமா. சரி எடுத்துட்டு போட்டோம். ஆமா, புருஷன்னா வீட்டுல வச்சுக்காம அதென்ன இந்த கீத்து குட்டாங்களா கசமுசா? யா அழுற? ஏதாவது மாவுங்கிட்ட சொல்லு. மாமா, எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒண்ணு சேர விடாம ஒருத்தர் தடுத்துக்கிட்டே இருக்கேன். அவனை தட்டி கேட்க இந்த ஊர்ல ஒரு நாதியும் இல்ல. நான் இருக்கேன். உங்க 2 வாட்டியும் ஒண்ணு சேர்க்க வேண்டியது இந்த மாமனுடைய கடமை. மாமா, 2 வாட்டியும் எப்படியாவது நான் ஒண்ணு சேர்க்க. மாமா சுந்தரி, சேர்ந்தது போதும். எதுக்கும் பயப்படாதீங்க. சொல்லு, என்னாச்சு? என்ன பண்ணுது? என்ன? ரெண்டு மாசம் முழுகாம இருக்கேன். ஐயோ வெக்கமாவுல இருக்கு. இந்தா போய் அக்காட்ட சொல்ல போறே. அக்கா, தம்பி, என்னடா ஆச்சு உனக்கு? ஒரு சந்தோஷமான விஷயம்க்கா. பரஞ்சோதி பொண்டாட்டி முழுகாம இருக்குக்கா. எனக்கு பேரு பார்க்க போறா. இரு ஏமா கொண்டு வா. அக்கா சரக்கு அடிக்க காசு இருக்குன்னு நினைக்கிறேன். உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். நீ போட்டுக்கக்கா. கொண்டா. எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு ஒரு நாள் முழுவதும் வச்சு திங்க போறேன். யோ கிளவா, உன் மூஞ்சியில மூத்தம் அடிக்க ஒருத்தன் வந்துட்டாயா, ஜாக்கிரதையாரு. அப்பல உனக்கு எல்லா விவரமும் தெரியும், நீ எப்படி வேணாலும் பொழைச்சுக்கிருவ. ஆனா அக்கா அப்படி இல்லடா. அத நம்மளை விட்டா அதுக்கு வேற எதுவுமே தெரியாதுடா. அதே நான் அங்கேயே கிடந்துட்டேன். ஆனா இப்ப சொன்னுச்சு, இந்த மாதிரி நேரத்துலதான் நீ அவனுக்கு தாய் மாமே, அவனுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு. அதே நான் வந்துட்டேன். அப்பல நான் சாவர வரைக்கும் உன் கூட இருக்கேன். நீ போன் மட்டும் சொல்லிடாதா. என்ன மாமா பேசுற? வா. அத்தா, உன் மாமியா செஞ்சு கொடுத்த பலகாரம் எங்க விட்டு வாரசம் வவுத்துல சுமக்கிறியா? நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணுமா? போ. அப்படி புடிஞ்சு இருந்து தூங்காதா. உன் மாமியார் தெரிஞ்சா என்னைய விளக்கு பார்த்துட்டு அடிக்க. நீ எந்த வேலையா இருந்தாலும் நான் தான் செய்வேன்.
ஏமா கங்கா, என்னப்பா? இன்னைக்கு மட்டும்தான் இந்த சாப்பாடா இல்ல தினமும் இந்த சாப்பாடா? ஏன் நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குதா. ஐயோ, அக்கா சொல்லவும் கௌரவமா இங்க வந்துட்டோம். பத்துமாவை பார்க்க போலாம்னாலும் பாவாடை பைய பாட்டில் உடைச்சு குத்த வர. ஊருக்குள்ளேயும் பிரச்சனை, நல்ல சாப்பாடுக்கு நான் எங்கடா போறது? குப்புற அடிச்சு படுறா பொண்ணுமணி, உரப்பு போட்டு. ஐயோ, நரி வேற ஊழ விடுதே. நீ யார பத்துமா படுத்திருப்பாளோ? ஜாலி. என்ன மாமா, சும்மா இருங்க. நம்மளுக்கு இப்படி நடக்குன்னு எதிர்பார்த்தியா? இன்னும் என்னென்ன நடக்க போகுது பாருங்க மாமா. அதுக்குள்ளயா? என்ன மாமா இவர் அவசரப்படுறாரு? ஆமா, அந்த விஷயத்துல அவசரப்படுறது நியாயம் இருக்கு. இந்த எடுத்துக்கோ. அப்பா, மாப்பிள்ளை ஏன் கோவமா இருக்காரு? தெரியலையே. மாப்பிள்ள, நான் கட்டிக்க வேண்டிய முறை பண்ண நீங்க கட்டிக்கிட்டீங்க. அத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். வாங்க மாமா. ஆமா, மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறீங்க? இந்த எடுவட்டு வைக்க வரேன். விவசாயமா? எல்லாம் பாச்சுவீங்களோ? ஒரு நிமிஷம் இருக்க. அச்சக்கா போயிட்டு வந்துடுறேன். சுந்தரி, சுந்தரி, இந்த நேரத்துல எங்க போறா? இன்னைக்கு ஜோலியா முடிச்சிடறேன்டா. யோ, நீ ஏன் எங்க வர? ஏண்டி புருஷனை பார்த்து கேக்குற கேள்வியா? வீட்டுக்கு வர எங்கடி போவாங்க? உனக்கு விஷயமா தெரியாதா? என் முறை மாமா இன்னைக்கு தானே ஜெயில இருந்தே வந்திருக்கேன். நான் தான் அவன் கட்டிக்க வேண்டிய முறை பண்ணு. நீ கட்டிவிட்டான்னு சொல்லிவிட்டு அருவாரோட வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காயா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ண வேணாம். பெண்புறமா வீட்டுக்குள்ள வந்துரு. ஓடுறா, இருக்கடா இன்னைக்கு. என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு என் மேல பிரியம் ஜாஸ்தி. இதுல உள்குத்து இது இல்லையா? தெம்பா இருக்கும். ஐயா, என்ன சொல்ற? யாரு? உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விட மாட்டேன்னு ரொம்ப நாளா மிரட்டிக்கிட்டு இருந்தானே. அவன் வந்துட்டான். முதல்ல நம்ம நடத்துறீங்க. உங்க ரெண்டு பேரையும் கொல்லாம விட மாட்டேன்னு பின்னாடி போயிருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் முதல்ல கண்டினியூ பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, என்ன ஆனாலும் கதவை மட்டும் திறக்கக்கூடாது. காலையில நான் வந்து பார்க்கும்போது கொழு கொழுன்னு என் கையில ஒரு குழந்தை இருக்கும். மாமா. சுந்தரி. ஐயா, ஐயா, பாத்தீங்களா என்ன சொல்லிட்டு போறாரு மாமா? அவன் ஜெயில இருந்து வந்ததுமே லூஸ் ஆயிட்டாமா. 24 மணி நேரத்துல குழந்தை கேக்குறான். பொம்மை குழந்தை கொடுக்க முடியாது. சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா? இந்த அப்படி பாலுமிக்கா ஆஜி மாஜேச்சனா. நல்ல வேலை காணோம். யாருக்கிட்ட என்னடா சத்தம்? ஐயா, 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 என் புருஷனை கொன்னுட்டியடா பாவி. அட பாவி, இந்த மனிதனையே மாணிக்கத்தை சாச்சிட்டியேடா. இவன் நெத்தில இருக்கிற குங்குமத்தை அழிச்சிட்டியேடா. இனிமேல் இவளுக்கு யாரா ஆதரவு தருவா என்ன தவிர? மறுபடியும் செயல் கஞ்சியா? தெரியுமா, கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு எழுதி வச்சிருக்க. சாயங்காலம் போலீஸ் ஜீப் பாய் படுக்கை ரெடி பண்ணி வச்சுக்க. போ 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 போ. ஆம்பளைகளுக்கு மட்டும் இல்ல, பொம்பளைகளுக்கு சேர்த்துட்டே மாத்து சேலைய ரெடியா. ஏய், போ போ, மறப்ப பண்ணி போ. என்னம்மா பொம்பளை கிட்ட எல்லாம் போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? இல்ல மாப்பிள்ள, இந்த ஊருக்குள்ள நம்மன்னா ஒரு பயம் வேணும். பாவாடை பையன் முத கொண்டு நம்மள மதிக்கிறா இல்ல. என்ன அம்மாவை பாக்குறியாக்கு? ஆமா. அக்கா உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கும்டா. சோரி மாதிரி இருக்குது. டேய், அம்மா வேற எங்கேயும் போகாதடா. சாயங்காலம் வந்து பாத்துக்குருவோம்.